தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் தமிழக சட்டமன்ற மேலவை முதல் பெண் உறுப்பினரும் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவருமான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் வரலாற்றை இந்த பதிவில் நாம பார்ப்போம். 1886ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி புதுக்கோட்டையில பிறக்கிறாரு. தனி ஒரு ஆளா தமிழ்நாட்டு கல்லூரியில காலடி எடுத்து வைக்கிறாரு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவருடைய தங்கை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு 1923ஆம் ஆண்டு இறக்குறாங்க. அதனால புற்றுநோயை அடியோடு ஒழிப்பென ஒரு சபதம் எடுக்கிறாரு முத்துலட்சுமி அம்மையார். 1949ஆம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்குறாரு. இவரோட சீரிய முயற்சியால சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த மருத்துவமனைக்கான அடிக்கல்ல நாட்டினாரு. டாக்டர் முத்துலட்சுமி அம்மா மருத்துவம் மற்றும் இல்லாம அரசியல் சமூக சீர்திருத்தத்திலையும் ஆர்வம் கொண்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறையை ஒழிக்க தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சாங்க. தேவதாசி முறை ஒழிப்புல இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டோட காரணமா 1929ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினரா நியமனம் செய்யப்பட்டாரு. தந்தை பெரியார், திருவிக்கா போன்றவர்கள்லாம் இவரோட கருத்தை தீவிரமா ஆதரிச்சாங்க. இதன் விளைவா நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. 1930ஆம் ஆண்டு பூனால அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினாரு. 1933 முதல் 1947 வரை இடையில 2 வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாத சங்க தலைவியா இருந்தாரு. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலையத்தை சாந்தோம்ல தொடங்கினாங்க. இப்போ அந்த இல்லம் சென்னை அடையாறுல செயல்பட்டுட்டு வருது. முத்துலட்சுமி அம்மாவுடைய சேவையை போற்றும் விதமா மத்திய அரசு 1956ல பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சது. தமிழ்நாடு அரசு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் என்ற பேரில் 1967ஆம் ஆண்டு முதல் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கும் வகையில செயல்படுத்திட்டு வருது. லட்சிய வேட்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் தோல்வி இல்லை அப்படின்றத வாழ்ந்து நிரூபித்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மா 1968ஆம் ஆண்டு தனது 82 வயதுல இந்த உலக வாழ்வை திறந்தாங்க. தன்னுடைய வாழ்வை தன்னுடைய சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்த இவங்களுடைய நினைவை நம்ம என்னைக்கும் மறக்காம போற்றணும். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.